துதுது தூது 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 துந்துந்தோ தும்முது 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 துந்து தும்புதோ வான மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடுக்கடலில் அதுகளுக்கு ஊர்வலம் மாப்பிள்ளை தோழது துது துது தூது தொந்தோன் 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 தோந்துதோ டம்பட 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 டாம்பட்டா விலங்கு மீன் தானங்கோ தும்முது 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 தும்புது துது துது தூது தூ தோன் துதோ தோன் தோன் துதோ தோன் 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 தும்மு தும்முது தூது தும்முது தும்பு தும்புது டொண்டட டோட டொண்டட டோட டோண்டா துன்னு தும்மு 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 தும்பு தும். ஒன்றிய தலைவரே, அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. ஊர் சனங்க அப்படியே மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒன்றிய தலைவர் அவர்களே, இப்போ ஒரு 6 மாதமாக அந்த சைடு உங்களை ஆளை காணோம். என்ன ஒரு 6 மாதமாக ரொம்ப தூரமாக பிரேக் விட்டீங்களா? ஏன் வரல, மக்களை பார்க்கல அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம ஊர்க்காங்களை வச்சு நான் கண் கவனிக்கிறேன். 6 மாதம் என்னால் சரியாக வர முடியலை. வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதுங்க, இதோடு முடித்து கொள்ளுங்க. உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் ஊர்க்காரங்கிட்ட பேசுதார். அப்போ ஊர்க்காரங்க தலைவரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுறாங்க. தலைவரே, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லா பசங்க ஊருக்காரங்க மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து சின்ன பசங்க மழலை குழந்தைகள்லாம், தலைவரே மேலவுத்தில் நடக்கிற கதையை சொல்லுங்க தலைவரே அப்படிங்காங்க. மக்கள் பூரா சனங்க பூரா பேசுகிறாங்க. யோ விண்வெளி ஆராய்ச்சியாளரே, பூத கண்ணாடிக்காரே, என்னையா ஏதோ அந்த மேலவத்து நடக்கிற சம்பவத்தை சொல்லுங்கயா அப்படிங்காப்புல. ஐயோ ஒன்றிய தலைவர், நான் பேச மாட்டேன், அது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தலை வெடித்து போவோம். என் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, ஒரு ஏதோ பூத கண்ணாடியை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் கரண்டு எதுவுமே கிடையாது, பூத கண்ணாடியை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் தான் சொன்னோம்யா, எல்லாம் கரண்டெல்லாம் போட்டிருக்காங்களே, எல்லாமே கண்டுபிடிச்சி அந்த புதையல் கிடச்சிது, ஓரமாக ஒதுங்கிறதெல்லாம் எலக்ட்ரிசி போட்டிருக்காங்க, குண்டு பல்பு போட்டிருக்காங்க. அங்கங்கே அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். கரண்ட்டு ஒவ்வொரு சைடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பேட்டரி மூலிமா ஏற்றி கரண்ட்டை கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ டியூப் லைட்டு, குண்டு லைட்டு, ஒரு வீட்டுக்கு தேவையான ரைட்டுகள், கம்மியான ரைட்டுகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மின் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம ஊரெல்லாம் ஓரளவுக்கு மின் லைட்டு, மின்சார ஊர் மாதிரி நீங்கள் ஆக்கிட்டீங்க. அங்கங்கே கரண்டு நல்லா சொகசோதியாக இருக்குது அப்படிங்காப்புல. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கதையை, இதில் உள்ள கதையை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னையா யோ டைரக்டரு, என்னையா ரத்த கண்ணீர் நடிச்சுன்னா எப்படியா இருக்க ஐயா? நீங்கள் ஊருக்கு ட்ராமா நாடகம் அந்த ரத்த கண்ணீர் போட்டீங்க, ரொம்ப அருமையாக இருக்குன்னு அங்கங்கே பாராட்டி புகழ்ந்து உங்களை புகழ்கிறாங்க, பாராட்டுறாங்க ஐயா அப்படிங்காப்புல. அது எப்படியா எம்ஆர்ஆர் மாதிரியே அதெல்லாம் இவங்கெல்லாம் வருவாங்களா? எம்ஆர்ஆர் தான் நம்ம சொல்ல முடியாதுங்க. இது ரத்த கண்ணீர் ஒரு கதை, அந்த கதையை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதாபாத்திரம் இங்கே சிறப்பாக கூனி குறுகி ஒண்டி போய் அப்படியே நடிச்சிட்டேங்க, எனது பாராட்டுகள் அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லுவார். என்ன புலவரே, உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுப்பா, நீ எப்படிப்பா இருக்க? ஐயா உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஐயா. ஏதோ உங்கள் புண்ணியத்தில் அங்கங்கே கோயில் திருவிழா, சங்கீதம், பாட்டு, ஏதோ என்னத்தை நாங்கள் பாட்டு படிக்க போகிறோம். மண் சட்டியை டக்கு டக்குன்னு அடிக்க போகிறோம். மண் சட்டியை வச்சு அடிப்போம். அப்படியே ஒரு டண்டர்றான் டம்முன்னு ஏதோ ஒரு விஞ்ஞானி மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க, ஒரு இசைக்கருவி மாதிரி. அதை மிஷினை போட்டுவிட்டு டம்மு டர்ரு டம் டா அப்படின்னு ஒரு சவுண்டில் அடிக்குமியா. என் பாட்டுக்கு போதுமையா, அந்த இசை எனக்கு போதுமையா அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னை இவ்வளோ தூரம் புலவராக கவிஞராக ஆக்கிறதுக்கு
ரொம்ப சந்தோஷம். ஒன்றிய தலைவரே, சரி நான் போயிட்டு வரேன். மேலோகத்து கதையை இப்போ சொல்கிறதுக்கு அடுத்த சென்மத்தில், அடுத்த ஜென்ரேஷனில், அடுத்த தலைமுறையில் மீதி உள்ளதை நம்ம கதைகளை, நடந்த செயலையும் நடக்கக்கூடிய சம்பவத்தையும் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். இதோடு நான் உங்கள் மத்தியில் முடித்து கொள்ளுகிறேன். எனது பேர், ஊருக்காரங்கள்லாம் என்னை ஒன்றிய தலைவர்னு பேர் வச்சுட்டாங்க. என் பேர் வந்து எம் பாலசுப்ரமணியன். சரி போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்கம்மா. இதோடு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையில் உங்களை எல்லாத்தையும் நம்ம எல்லோரும் சந்திப்போம். முடித்து கொள்கிறேன். விடை கொடுங்க. மக்களே, ஜனங்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. இது ஒன்றிய தலைவர்னு ஒரு ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஜென்மம் தலைமுறை இது 73வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 73 அது அப்படியே 1 2ன்னு நீங்கள் பார்க்கறதுக்கு அந்தந்த ஜென்ரேஷனும் அந்தந்த தலைமுறைகளும் அப்படியே மாறி இது ஒரு 90 வருஷம் 100 வருஷம் போன சம்பவத்தை, நடக்கிற சம்பவத்தை, ஜென்மத்தை, தலைமுறையை பேசக்கூடிய ஒரு சம்பவ செயல் மனக்கற்பனை செயல். புரியாத கதை, புரிஞ்ச கதை, தெரியாத கதை, தெரிஞ்ச கதை. இதுக்கு விவரம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, கொள்கை இருக்குது. இதை கூடிய விரைவில் முடியும் போது இந்த கதையுடைய முடிவில் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக, அமைதியாக, பூதிப்பாக, மகிழ்ச்சியாக இந்த கதை மேலே, சம்பவம் மேலே கண்ணை வச்சு, மனசை வச்சு, விழியை வச்சு, மெயிண்டை வச்சு எல்லா சனங்களும் பாருங்கள். அப்படியே எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இதோடு முடித்துக்கொள்கிறேன். ஏதோ மேல் தாளம் பாட்டு வேணும்னா எதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை, ஒரு இசையை போடுறேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்கங்க. கற்றது கைமண் அளவது, காண்பது உலகம் முழுவதும். வாழ்வோம் உங்களோடு, எல்லா மக்களோடு, எல்லா சனங்களோடு வாழ்ந்து கொண்டே நம்ம அனைவரும் இருப்போம். லைக் பண்ணுங்கள். அடுத்து ஜென்மத்தையும் தலைமுறையும் அடுத்த சென்ட்ரஸில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். டாட்டா. எப்பொழுதும் இப்பொழுதும் எந்த நேரமும் எனக்கு எப்போ உங்கள் மத்தியில் தோணுதோ அப்போ கதையோடு கூடி குறுகி உண்டி உங்களோடு உலகம் முழுவதும் சனங்கள் ஃபுல்லாக ஐக்கியமாக நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். எல்லாரும் வாழ்வோம். வாழ்க வளமுடன். முடித்துக்கொள்கிறேன்.